இன்றைக்கான சென்டென்சஸை பார்க்கலாம். நம்ம டெய்லி சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான சென்டென்சஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் எனஃப் லெட் இட் பி, எனஃப் லெட் இட் பி அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். எனஃப் லெட் இட் பி அதுக்கான ஆன்சர் போதும் அது இருக்கட்டும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சில பேர் ஆன்சர் தப்பாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் போதும் அது இருக்கட்டும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போது போதும்ப்பா அதை வச்சிரு, இப்போ வரைக்கும் போதும், அந்த வேலையை அப்படி ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. போதும் அது இருக்கட்டும் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா எனஃப் லெட் இட் பி. அதோட தமிழ் அர்த்தம் தான் போதும் அது இருக்கட்டும். இட் டசன்ட் மேட்டர், இட் டஸ்ன்ட் மேட்டர் இது ஒரு விஷயம் இல்லை. இட் டசன்ட் மேட்டர் இது ஒரு விஷயம் இல்லை. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் ஒரு விஷயம் வைப்பா, இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா இட் டசன்ட் மேட்டர், இட் டசன்ட் மேட்டர் அதுக்கான தமிழ் அர்த்தம் இது ஒரு விஷயம் இல்லை. வேர் இஸ் த பாக்ஸ், வேர் இஸ் த பாக்ஸ் பெட்டி எங்கே. வேர் இஸ் த பாக்ஸ் பெட்டி எங்கே. நான் உங்ககிட்ட ஒரு பெட்டி கொடுத்தேனே, அதை எங்கே வச்ச, பெட்டி எங்கே, அந்த பெட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. பெட்டி எங்கேங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா வேர் இஸ் த பாக்ஸ் அதுக்கான தமிழ் அர்த்தம் பெட்டி எங்கே. புட் இன் தி பாக்ஸ், புட் இன் தி பாக்ஸ் பெட்டியில் வைக்கவும் அல்லது பெட்டியில் போடவும். புட் இன் தி பாக்ஸ் பெட்டியில் வைக்கவும் அல்லது பெட்டியில் போடவும். ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அந்த பொட்டியில் வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டியில் வேணால் அது உள்ளே தானே வைப்போம். அந்த பெட்டியில் போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டியில் போடனாலும் அது உள்ளே தானே போடுவோம். இன்னுங்கிறது உள்ளே, அது உள்ளே போடுற மாதிரி. புட் இன் தி பாக்ஸ் பெட்டியில் வைக்கவும் அல்லது பெட்டியில் போடுவோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா புட் இன் தி பாக்ஸ். He has a headache, he has a headache அவருக்கு தலைவலி. He has a headache அவருக்கு தலைவலி. என்ன ஆச்சு, அவர் ரொம்ப டல்லாக இருக்காளே அப்படின்னு சொல்லி கேட்போம். அவருக்கு ரொம்ப தலைவலிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அவன் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதுக்காக தலைக்கு அவங்க ஸ்கேன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு தலைவலி, அதனால் ஸ்கேன் எடுத்தாங்க. அவருக்கு தலைவலி அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா he has a headache, he has a headache அதுக்கான தமிழ் அர்த்தம் அவருக்கு தலைவலி. ஆல் ரைட் டேக் இட், ஆல் ரைட் டேக் இட் சரி எடுத்துக்கொள். ஆல் ரைட் டேக் இட் சரி எடுத்துக்கொள். 2 கேக் வச்சுருக்கேன், நான் ஒன்று எடுத்துக்குவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே எடுத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்காக போயிட்டுருக்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒரு பொருள் இல்லை மணி ஏதாவது ஒன்று போது நான் உன் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 20,000 ரூபாய் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லும்போது ஓகே எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. சரி எடுத்துக்கோ அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆல் ரைட் டேக் இட் அதுக்கான தமிழ் அர்த்தம் சரி எடுத்துக்கொள். He is about to go, he is about to go அவன் போக போகிறான். He is about to go அவன் போக போகிறான். அவன் மலேசியாவுக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் சிங்கப்பூருக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் கூட சண்டை போட்டுட்ருக்க, அவன் இப்போ போக போகிறான் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அவன் போக போகிறான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா he is about to go அதுக்கான தமிழ் அர்த்தம் அவன் போக போகிறான்.
ஐ லைக் ஓல்டு மூவிஸ். ஐ லைக் ஓல்டு மூவிஸ். எனக்கு பழைய படங்கள் பிடிக்கும். ஐ லைக் ஓல்டு மூவிஸ். எனக்கு பழைய படங்கள் பிடிக்கும். இப்போ வயசானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க படம்லாம் வச்ச வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு பழைய படம் தான் இப்போ ரொம்ப பிடிக்கும், பழைய படம் ஏதாவது இருந்தால் வெயி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பழைய படம்லாம் பார்த்தா நல்லா இருக்கும், இப்போல்லாம் என்ன படம் எடுக்கிறாங்க, பழைய படம் தான் ரொம்ப நல்லா இருக்கும், அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பழைய படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ லைக் ஓல்ட் மூவிஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம் எனக்கு பழைய படங்கள் பிடிக்கும். ஐ எம் ஃபீலிங் குட். ஐ எம் ஃபீலிங் குட். நான் நன்றாக உணர்கிறேன். ஐ எம் ஃபீலிங் குட். நான் நன்றாக உணர்கிறேன். உங்கள் காலில் அடிபட்டுருச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கும் போது நான் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சு, எப்படி இருக்குது டாக்டர் கேட்கும்போது நான் இப்போ நல்லா இருக்கேன், இப்போ நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன், நல்லா இருக்க மாதிரி, நான் நன்றாக உணர்கிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ எம் ஃபீலிங் குட். அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் நன்றாக உணர்கிறேன். திஸ் இஸ் ஹர் சாரி. திஸ் இஸ் ஹர் சாரி. இது அவளுடைய புடவை. திஸ் இஸ் ஹர் சாரி. இது அவளுடைய புடவை. புடவை நல்லா இருக்கே, இதை நான் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லும்போது அது உங்கள் அண்ணியோட சாரிடி, அவளோட சாரி அப்படின்னு சொல்லுவோம். அம்மா இந்த சாரீ சூப்பராக இருக்குமா, இது எதுனா இது உன் தங்கச்சியோட சாரிடி, இது அவளோட சாரி அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா திஸ் இஸ் ஹர் சாரி. அதுக்கான தமிழ் அர்த்தம் இது அவளுடைய புடவை. திஸ் வாஸ் ஹர் புக். திஸ் வாஸ் ஹர் புக். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கொஸ்டினாக கேட்டிருந்த ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோட கொஸ்டின் திஸ் வாஸ் ஹர் புக். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணும்போதும் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி சேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேச தான் இங்கிலீஷ் வரும். சென்டென்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. தேங்க்யூ.